நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு செட்டிங்கோட நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறது கூகுள் ப்ளே ஸ்டோர். ஸோ அதனால் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பர்களே, ஸ்டார்டிங்லே கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்ட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிவிட்டு உள்ளே போய்டுறேன். அதாவது நீங்கள் ஒரு மொபைலை நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. அதில் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. திடுதுப்புன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த மொபைல் வந்து பழசாயிடுச்சு, புது மொபைலுக்கு நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா அதில் நிறைய இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஆப்ஸு, கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கேம்ஸும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஆப்ஸையும் கேம்ஸையும், அதாவது நம்ம வந்து பழைய ஃபோனில் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோமோ அதை அப்படியே வந்து நம்ம புது ஃபோன்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண முடியும். அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் மட்டுமே பண்ண முடியும். அது எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்க போகிறோம்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவர்வியூன்னு இருக்கும், மேனேஜ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இது வரைக்கும் நிறைய ஆப்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திருப்பீங்க உங்கள் பழைய ஃபோனில். புது ஃபோன் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். நீங்கள் கவலை வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டால்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாட் இன்ஸ்டால்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ பழைய ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திருந்தீங்களோ அது எல்லாத்தையும் இதில் நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் உங்களுடைய புதிய ஃபோனில் பார்க்க முடியும். இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆப்ஸ் மட்டும் இல்லைங்க, கேம்ஸும் கூட சேர்ந்து. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு நினச்சா கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஆப்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் உங்களுக்கு டஸ்ட்பின் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் மிஸ் பண்ண ஆப்போ கேம்ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை உங்களுடைய பழைய ஃபோனில் உள்ள ஆப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு நினச்சா கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அந்த கூகுள் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிட முடியும். செமல உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு சிம்பிளான வீடியோ தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.